கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு போரின் போது அவதியுற்ற மக்கள் தப்பி செல்ல இரகசியமாக உதவிய ஒரு வெளிநாட்டு கிறிஸ்தவ குருவானவரை கைது செய்கிறார்கள். அதிகாரிகள் அவரை மணிக்கணக்காக விசாரிக்கிறார்கள். இறுதியாக ஒரு அதிகாரி கோபப்பட்டு, இந்த நாட்டில் உனக்கு இருக்க அதிகாரம் கொடுத்தது யார்? உன்னை இங்கே யார் அனுப்பியது என்று கோபப்பட்டு கேட்கின்றார். உடனே அந்த குருவானவர் அமைதியாக தன்னுடைய கடவுச்சீட்டை, அதாவது பாஸ்போர்ட்டை எடுத்து, இது என்னுடைய நாட்டின் குடிமகன் என்ற அடையாளத்தை எனக்கு கொடுக்கிறது. அதே வேளையில் என்னுடைய கிறிஸ்தவ கடவுச்சீட்டு, அதாவது திருமுழுக்கு, நான் கிறிஸ்தவுக்கு சொந்தமானவன் என்று, அதுவே என்னை எல்லா இடங்களுக்கும், குறிப்பாக மக்கள் அவதியுறுகின்ற எல்லா இடங்களுக்கும் கிறிஸ்துவின் பெயரால் அனுப்புகிறது என்றார். அப்பொழுது அந்த அதிகாரிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த குருவானவர் விடுவிக்கப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவுபடுத்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கில் கிறிஸ்தவ கடவுச்சீட்டை பெறுகின்றோம். அது நாம் அனைவரும் அனுப்பப்பட்டவர்கள். நாம் எங்கு இருந்தாலும் கிறிஸ்துவை பிரதிபலித்து சான்று பகர வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பார்த்தவர்களே, பொது காலத்தினுடைய 14வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் நம்முடைய கிறிஸ்தவ கடவுச்சீட்டை உணர்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கு அழைப்பு தருகிறது. இன்றைய நற்செய்தியில் 72 சீடர்களை இயேசு இருவராக அனுப்பி அவர்களுக்கு சாட்சிய வாழ்வின் வழியை காட்டுகின்றார். இது வெறும் குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அருட்சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமான ஒரு அழைப்பாகும். 72 சீடர்களை மட்டுமல்ல, நம் அனைவரையும் இயேசு அழைக்கின்றார், அனுப்புகின்றார். நாம் எங்கு இருந்தாலும் திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு தரும் சாட்சிய வாழ்வினுடைய 5 வழிமுறைகளை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். இது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான குணங்களாக இருக்கிறது. இவை நம் வாழ்வில் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல். இயேசு தன் சீடர்களிடம், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன் என கூறுவது பணிவாழ்வினுடைய நிராகரிப்பு, துன்புறுத்தல், கஷ்டங்கள் மற்றும் சவால்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனதை நாம் ஒவ்வொருவருமே கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பு ஆகும். 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல், என் உடலில் உள்ள தழும்புகள் என எடுத்துரைப்பது தன்னுடைய மறைபரப்பு பயணங்களில் இருந்து கிடைத்த சவால்களின் அடையாளங்கள். இவை குறிப்பாக அவருடைய கப்பல் விபத்துகள், அடிப்படுதல், சிறைவாசம் என இவற்றிலிருந்து அவர் பெற்ற பரிசுகளாகும். ஆனால் திருத்துதர் பவுல் அவற்றை கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக, நான் கிறிஸ்துவின் அடையாளங்களை உடலில் சுமக்கின்றேன் என்கின்றார். இந்தியா, ஜப்பான் மற்றும் பல இடங்களில் பயணித்த புனித பிரான்சிஸ் சேவியரை பற்றி தியானியுங்கள். பசி, புயல்கள், அச்சுறுத்தல்களை அவர் சகித்து கொண்டார். பல மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறாமல் இருப்பது அவர்களை கிறிஸ்தவர்களாக்க யாரும் இல்லாததால் தான் என்று எழுதுகிறார். அவருடைய துன்பம் நற்செய்திக்காக மகத்தான பலனை தந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் நம்பிக்கைக்காக வாழும்போது சவால்களை எதிர்கொள்ளலாம், துன்பங்களை சந்திக்கலாம், இழிவுபடுத்தப்படலாம், நம்முடைய வாழ்வே கேள்விக்குறியாக மாறலாம். ஆனால் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்னும் இயேசுவினுடைய வார்த்தைகளை நினைவு கொண்டு கிறிஸ்துவுக்காக சான்று பகர வாழ்வின் சிலுவைகளை, அதாவது துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நாம் மனங்களை நாம் உருவாக்க இந்த நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். அத்தகைய மனதோடு நாம் வாழ்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். 2ஆவதாக, இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொள்ளுதல். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்னும் இயேசுவினுடைய வார்த்தைகள்
சீடர்கள் பெரும் சுமைகளை சுமந்து கொண்டு பணிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அல்ல, மாறாக தங்களுடைய பணி வாழ்வில் பணத்தையோ பொருளையோ சார்ந்து இல்லாமல் இறைவனை முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும், அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு தருகின்ற அழைப்பாகும். அன்பார்ந்தவர்களே, பஞ்சத்தின் போது இறைவாக்கின எலியா காகங்களால் உணவளிக்கப்பட்டார். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம். அவர் எதையும் வைத்திருக்கவில்லை, யாரையும் நம்பியிருக்கவில்லை. இங்கு அவர் நம்பியவர் அவரை பசியாக விடவில்லை, மாறாக அவருக்கு காகங்களின் வழியாக உணவளிக்கின்றார். அன்னை தெரேசா அடிக்கடி சொன்னார், கடவுள் என்னை வெற்றியாளராக இருக்க அழைக்கவில்லை, விசுவாசியாக இருக்க அழைக்கின்றார் என்றார். அவர் தன் பணியை 5 ரூபாய் மட்டுமே வைத்துக்கொண்டு தொடங்கினார். எல்லாவற்றையும் கடவுள் வழங்குவார் என முழுவதுமாக அவர் நம்பினார். பணம், பொருள், பதவி, நிலம் மற்றும் நகை என இவற்றிற்காக உடன் பிறந்தவர்களை அடிக்கவும் கொல்லவும் துணிகின்ற ஒரு உலகத்திலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய ஆசை, ஈர்ப்பு மற்றும் வாழ்வு இவை அனைத்தும் பொன்னையும் பொருளையும் சார்ந்ததாக இன்று இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, சேமிப்பு, காப்பீடு, பாதுகாப்பில் ஆர்வமுள்ள உலகில் இயேசு நம்மிடம் கேட்கின்றார், உன் கவலையை விடும் அளவுக்கு என்னில் நம்பிக்கை வைக்கிறாயா? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, இறைவன் அவருக்கு உணவளிக்கின்றார். எனும் இந்த இறை வார்த்தையினுடைய வழியிலே நாம் எதற்கும் எவைக்கும் ஆசைப்படாமல் இறைவனை முழுமையாக நம்பி வாழ்வோம். 3வதாக அமைதியினுடைய தூதராகுதல். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக்குக என முதலில் கூறுங்கள். இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் அமைதியை ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற சகோதரனும் சகோதரியும் பிறருக்கு பகிர்ந்திட அழைப்பு தருகின்றது. அருளாளர் சார்லஸ் டி டியூகால்ட் சஹாராவில் டுவாரெக் மக்களுடனே பணி செய்தவர். அவர் குறைவாகவே நற்செய்தியை பறைசாற்றியிருந்தாலும் தான் நேசித்த கிறிஸ்துவின் அமைதியை அவர்களிடம் அவர் பகிர்ந்து வாழ்ந்தார். அனைவருக்கும் சகோதரனாக மாறினார். அதனால்தான் திருச்சபையில் அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். வானதூதர்கள் இயேசுவின் பிறப்பை அறிவித்த பொழுது பூ உலகில் அமைதி உண்டாக என அறிவித்தார்கள். நாம் வாழும் உலகம் அமைதியற்று இருக்கிறது. அமைதி கடவுளின் கொடை. கிறிஸ்தவர்களாக்கிய நாம் நமது குடும்பங்களில், பணியிடங்களில் மற்றும் சமுதாயத்தில் அமைதியை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும். இன்று நம் வார்த்தைகள், நம் செயல்கள் கிறிஸ்துவின் அமைதியை பிறருக்கு தருகிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். 4வதாக தழுவல். இங்கு தழுவல் என்றால் ஒரு சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு தன்மையாகும். இயேசு 72 பேரிடம் சொல்கிறார், உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலே தங்கியிருங்கள். இது சூழலுக்கு ஏற்ப புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான குணத்தை நமதாக்குவதற்கு இயேசு இங்கு அழைப்பு தருகின்றார். இதை தான் திருத்துதர் பவுல் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன் என்று குறிப்பிடுகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுகம் 9வது அதிகாரம் 22வது வசனம். இது திருத்துதர் பவுல் எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறினேன் என்று கூறுவதை எடுத்துரைக்கிறது. அவர் இத்தகைய தழுவல் குணத்தோடு வாழ்ந்தார். சீனாவில் இயேசு சபை துறவி மேத்யூ ரிச்சி அவர்கள் கன்ஃபூசியன் அறிஞர் போல உடை அணிந்து சீன மொழி மற்றும் கலாச்சாரத்தை பயின்று பணிவாழ்வில் பலருக்கு திருச்சபையிலே அவர் இடமளித்தார், கிறிஸ்துவை பறைசாற்றினார். இவ்வாறு இன்னும் திருச்சபையில் பலர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நற்செய்தி அறிவிப்பு என்பது பேசுவதற்கு பதிலாக கேட்பது, தவறுகளை சரி செய்வது, உள்ளூர் பழக்க வழக்கங்களை மதிப்பது, எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறுவது. அத்தகைய தழுவல் குணத்தோடு சூழலுக்கு ஏற்ப வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். 5வதாக கிறிஸ்துவை பிரதிபலித்தல். உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள் எனும் இயேசுவினுடைய வார்த்தைகள் சீடத்துவத்தின் உயர்ந்த குணமான கிறிஸ்துவை பிரதிபலித்தலை நமக்கு எடுத்து காட்டுகின்றது.
பேதுரு மற்றும் யோவான் ஆலய வாசலில் முடவனை குணப்படுத்தினார்கள். திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம். இது நற்செய்தியை கேட்க அவன் இதயங்களை திறந்தது. அன்னை தெரேசா காயங்களை குணப்படுத்தி இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து கருணை செயல்களால் கிறிஸ்துவை பிரதிபலித்தார். நாம் அற்புதங்கள் செய்யவில்லை என்றாலும் எளிய இரக்க செயல்களை செய்வோம். அனுதினமும் இரக்கமுள்ள வார்த்தைகளை பேசுவோம். இவையே நற்செய்தி. இதுவே நம்மை கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீடர்களாக மாற்றும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வெறும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு கதை அல்ல. இது நம் கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஒரு திட்டம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ள, பொருளை விட கடவுளில் நம்பிக்கை வைக்க, அமைதியை விதைக்க மற்றும் கிறிஸ்துவுக்காக எல்லா விதமான சூழலையும் தழுவ மற்றும் வார்த்தையில், செயலில் மற்றும் நம்முடைய வாழ்வில் அவரை பிரதிபலித்து காட்டுவதற்கு அழைப்பு தருகின்றார். திருமுழுக்கிலிருந்து நாம் பெறுகின்ற கடவுச்சீட்டை கொண்டு நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ, நற்செய்தியினுடைய விழுமியங்களாக வாழ அழைப்பு பெறுகின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ கடவுச்சீட்டை மறைத்து மறந்து வாழாமல் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இயேசு அனுப்பிய 72 சீடர்களைப் போல கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.